இங்க ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு தன்னோட ஊர்ல இருக்கிற சிவன் கோயில் விளக்கு பத்தியும் அங்க இருக்கிற குகையில இருக்கிற சக்தி வாய்ந்த நாகமாணிக்கத்தை பத்தின கதையும் சொல்றாங்க. அந்த நாகமாணிக்கத்தை ஒரு மந்திரவாதி எடுக்க தவம் இருந்து முயற்சி பண்றான். அந்த மாணிக்கத்தை எடுக்கணும்னா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய குடும்பத்து பொண்ணை துணைக்கு வச்சுக்கிட்டா தான் எடுக்க முடியும்னு. அந்த வீட்டு பொண்ணை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போக அப்ப அந்த ஊர் சாமியார் அவனை கொண்டு அந்த பொண்ணை காப்பாற்றாரு. அப்போ அவன் தன்னோட பேரன் கிட்ட நீ இவங்களை எல்லாம் பழி வாங்கி அந்த நாகமாணிக்கத்தை எடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு இறந்து போயிடறான். அந்த பொண்ணு அப்புறம் தான் லவ் பண்ணவனோட ஊரை விட்டு ஓடி வந்துட்டான்னு சொல்லி கதையை முடிக்க பார்த்தா இவங்க தான் அந்த ஓடி வந்த பொண்ணு. தன்னோட கடைசி ஆசை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்ல விளக்கு ஏத்தணும்னு சொல்ல, ஆனா உடம்பு சரியில்லாம இறந்துடுறாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்ற அவங்களோட பையன் அவங்களோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரு கோவில்ல கரைச்சி விளக்கேத்தலான்னு வரான். வந்த இடத்துல ஒரு பொண்ணை வச்சு ஒரு சாமியார் பூஜை பண்ணிட்டு இருக்க. அதை இவன் பார்த்துட்டு உடனே அந்த சாமியார் இவனை அடிச்சிடாரு. இவன் அங்கேயே வாங்கி விழுந்துறான். அப்புறம் ஊர்க்காரங்க காப்பாத்தி யாரு என்னன்னு கேட்க இவனோட அம்மா ஃபேமிலி பத்தி சொல்லி வழி கேட்டு அங்க போறான். அங்க போனதும் இவங்க அம்மா பத்தி சொல்ல எல்லாரும் இவனை ஏத்துக்கிறாங்க. அந்த இறந்து போன மந்திரவாதியோட பேரன் வளர்ந்து கெட்ட சக்திகளை வச்சு மந்திரம் கத்துக்கிட்டு ஒரு பொண்ணை பூஜைக்காக தன்னோட கண்ட்ரோலை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அண்ணன் அப்போ வந்து அவளை காப்பாத்திட்டு போயிடறான். அப்புறம் இந்த ஊரோட ஜோசியர் பெரிய வீட்டுக்கு வந்து ஹீரோவை பார்த்து இவன் அமாவாசை ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவன், இவங்க வந்திருக்கிறது இந்த ஊருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு.